ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வீடியோவுல மூணாவதா ஒரு நல்ல பழக்கத்தை பத்தி பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொன்னி ஒரு சிறிய அழகான சிறுமி. அவளுக்கு விளையாடிக் கொண்டே இருக்க விருப்பம். ஆனால் குளிக்க வேண்டும் என்பதை கேட்டதும் அவள் ஓடி மறைந்து விடுவாள். ஒரு நாள் பொன்னி தனது தோழி துளசியுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். துளசி மிகவும் சுத்தமாக இருந்தாள். அவள் தலைமுடியும் பளபளப்பாக, உடையும் தூய்மையாக இருந்தது. பொன்னி, நீ நாள்தோறும் காலையில் குளிக்கிறாயா என்று துளசி கேட்டாள். இல்லை, நான் வாரத்துக்கு ஒரு முறையே குளித்தால் போதும் என்று பொன்னி சொல்லவே துளசி ஆச்சரியப்பட்டாள். அப்படியென்றால் நாளை காலை ஒரு அதிசயம் நடக்கும் என்று துளசி சிரித்துக்கொண்டே சொன்னாள். அடுத்த நாள் காலை பொன்னி எழுந்தவுடன் தன் தோள்களின் மேல் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. அவள் கைகளை முகத்தில் வைத்தால் கடினமாக இருந்தது. தலைமுடியில் கை வைத்தால் அது ஒய்யாரமாக ஒட்டிக்கொண்டிருந்தது. அவள் தன் அம்மாவிடம் ஓடிப்போய், அம்மா, எனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டாள். அம்மா பொன்னியை பார்த்து, நீ தினமும் குளிக்கவில்லை என்பதால் கிருமிகள் நீண்ட நாட்களாக உன்னுடன் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். பொன்னி உடனே குளிக்க ஓடினாள். வெதுவெதுப்பான நீர் பொன்னி மீது விழுந்ததும் அவள் புத்துணர்ச்சியுடன் உணர்ந்தாள். சோப்பால் தேய்த்ததும் அவள் தோல் மிருதுவாக மாறியது. தலைமுடியை தண்ணீரால் கழுவியதும் அது நன்கு நெகிழ்ச்சியாக மாறியது. குளித்து முடித்தவுடன் பொன்னி கண்ணாடியில் பார்த்தாள். ஆஹா, இப்போது நான் துளசியைப் போல அழகாக இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் குதித்தாள். அந்த நாளிலிருந்து பொன்னி தினமும் காலையில் குளிக்கும் பழக்கத்தை உருவாக்கிக் கொண்டாள். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவுல இன்னொரு நல்ல பழக்கத்தை பத்தி கத்துக்கிட்டீங்களா? சரி, அடுத்த வீடியோவுல வேற ஒரு நல்ல பழக்கத்தோட சந்திப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.